வாகனத்தின் மேலே அதீத பிரியம், ஆர்வம், அதுலேயும் குடும்பத்தோடு அந்த வண்டியில் வந்து ஒரு கோவில் குளங்களுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷனில் போய் இறங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான விஷயம். வண்டி வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்ன பிராண்டில் வாங்கணும், வண்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் இப்படி என்னை வண்டி அப்படி ரோட்டில் பார்த்தாலே தனியாக தெரியணும், நான் அந்த வண்டியில் போகும்போதே இன்னார் போகிறாங்கன்னு சொல்லணும். இந்த குணாதிசயங்கள் எப்பொழுதுமே கலர்ஸை பொறுத்தவரையும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த முத்து வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெண்மை நிறம் என்பது வாகனத்தில் ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம். ஒரு வெண்மையான நிற வாகனம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன அமைதி, செல்வ வளம் கண்டிப்பாக கிடைக்கும். கழுவியும் கழுவாமையும் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை வண்டிக்குள்ளே பத்திரமா பல மாதங்களுக்கு கடகராசிக்காரர்கள் வைக்கவே கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வை நல்லா இருந்தால் வாகனம் வாங்கினதுக்கு அப்புறம் யோகம் வரும். அந்த எண்களும் சாதகமாக இருந்தால் யோகம் இருமடங்கு ராஜயோகமாக மாறும். கடகம் ராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்மளோட மக்களோட இன்பத்துன்ப நிகழ்வில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாகனம் ரொம்ப முக்கியம். வாகனம் வாங்குற அந்த யோகம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த யோகம் எனக்கு எப்போ தாங்க வரும், வாகனம் வாங்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யோகம் எனக்கு எப்போ அமையும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வண்டி வாங்குறோம் அப்படின்னாலே அந்த வண்டி வந்து எந்த நாள் நட்சத்திரத்தில் வாங்கணும், எந்த நிறங்களில் வாங்கணும், வண்டியோட கூட்டு எண் வந்து எப்படி அமையணும், ஸோ இதெல்லாம் வந்து வண்டியில் என்னென்ன வைக்கணும், வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வண்டி வாங்குறது சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு 12 ராசிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்கு வாகன யோகம் எப்படி இருக்கும், ஸோ அவங்க வாகன யோகம் எப்போ அமையும், அவங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வாகனத்தை வந்து ரொம்ப பிரியமாக பார்த்துக்குருவாங்க. ஏன்னா அது வாகனம் என்பது ஆடம்பர பொருள் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தை அப்படியே சுமக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்துட்டு போகக்கூடிய மற்றொரு வீடு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதே போல் அவர்களுடைய வாகனத்தின் மேலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரியம் இருக்கும். காரணம்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு நாளுக்கு அதிபதியாக வாகன ஸ்தானாதிபதியாக சுக்கிரனே வந்துடுறார். சுக்கிர பகவான் தான் வாகனத்துக்குரிய கிரகம். 4ஆம் இடங்கிறது வாகன பாவகத்தை சொல்லக்கூடிய கிரகம். தாயாருடைய நலன், வீடு, வண்டி, வாகனம்லாம் சொல்கிறோம்ல, அது 4ஆம் இடம். அப்போ அந்த 4க்கு அதிபதியாகவே சுக்கிர பகவான் இவர்களுக்கு வர்றதுனால அந்த வாகனத்தின் மேலே அதீத பிரியம், ஆர்வம், அதுலேயும் குடும்பத்தோடு அந்த வண்டியில் வந்து ஒரு கோவில் குளங்களுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷனில் போய் இறங்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான விஷயமா இருக்கும். வாகனம் என்பது ஒரு 2 வீலரில் ஆரம்பித்து ஒரு காரு, அடுத்தடுத்த உயர்வுங்கிறத தன்னுடைய ஸ்டேட்டஸாக கடகராசிக்காரவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. வண்டி வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்ன பிராண்டில் வாங்கணும், வண்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் இப்படி என்னை வண்டி அப்படி ரோட்டில் பார்த்தாலே தனியாக தெரியணும், நான் அந்த வண்டியில் போகும்போதே இன்னார் போகிறாங்கன்னு சொல்லணும். இந்த குணாதிசயங்கள் எப்பொழுதுமே கடகராசிக்காரர்களோட கூடவே பிறந்தது. அந்த தாய்மை ராசின்னு சொல்கிறதுனால வண்டியையும் தன்னுடைய சொந்த பொக்கிஷத்தை தான் உழைச்சி வாங்கின அந்த சம்பாத்தியத்தை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை கடகத்திட்ட எப்பயுமே உண்டு. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு வாகனங்கிறது உங்களை சுமந்து போகிற பொருள் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தோட ஒன்றிய விஷயமா இருக்குது. அப்போ அது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும்ல, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். அந்த வண்டியில் போனீங்கன்னா அந்த காரியம் ஜெயிச்சுட்டு வரணும். அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் கடன் படக்கூடாது. இன்னையா வண்டி வாங்கின கடனே என்ன கட்ட முடியல, வாங்கினதுக்கப்புறம் என்ன கடன் கட்டுறதுன்னு கேட்டால் அது ஒரு நல்ல நேரத்தில் வாங்கிட்டோம்னா, நல்ல நாள் நட்சத்திரத்தில் பார்த்து வாங்கிட்டோம்னா, நல்ல ஓரையில் வாங்கிட்டோம்னா, நமக்கான கூட்டு எண் என்ன அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டோம்னா, நமக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்களுடைய கிழமைகளை பார்த்து வாங்கிட்டோம்னு சொன்னால், இன்னார் கையில் சாவி கொடுத்து வாங்கிட்டோம்னு சொன்னால், இன்னாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வண்டி வாங்க போனோம்னு சொன்னால், அந்த வண்டியில் போகும்போது ஜெயிக்காமல் எப்படிங்க வருவோம், அந்த வண்டியில் போகும்போது விபத்து எப்படிங்க நடக்கும், அந்த வண்டியில் போகும்போதே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அந்த வண்டி வீட்டுக்குள்ளே நிற்கும் போதே உங்களுடைய உயர்வு என்கிறது கண்டிப்பாக காட்டும். வாகன யோகம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மகா உன்னதமான யோகம். ஒரு நல்ல நேரத்தில் வாங்கிட்டாங்கன்னா வளர்ச்சி பல மடங்கு கண்டிப்பாக இருக்கும். கடகராசிக்கு சுக்கிர பகவானுடைய நிலைமையை பொறுத்து வாகன யோகம் அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது அந்த நல்ல நேரம் பார்த்து வாங்கணுங்க அப்படின்னீங்க. அப்போ கடகராசிக்காரங்க ஒரு வாகனம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா எந்த நாள் கிழமையில அவங்க வாங்கினா நல்லா இருக்கும்? கடகராசியை ஆளக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திர பகவான். சந்திர பகவானை 2 விதமாக பிரிக்கிறோம். வளர்புரை காலங்கள்னு சொல்கிறோம். வளர்புரை சந்திரன் ஒரு விசேஷங்கள்லாம் நம்ம வளர்புரையை பார்த்து தானே செய்யணும். காது குத்தது மட்டும்தான் தேய்புரையில் செய்வாங்க, மற்றபடி வளர்புரையில் செய்கிறோம். அப்போ வளர்புரை நாளாக இருக்கணும். இவர்களுடைய ராசிக்கு யோக நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது திங்கள் கிழமை, இவர்களுக்கு அற்புதமான நாள். செவ்வாய்க்கிழமை கடகராசிக்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதி. செவ்வாய்க்கிழமை வாங்கினா இவர்களுக்கு வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள், அது வந்து விபத்து இல்லாத ஒரு சூழல் இவர்களுக்கு உருவாக்கும். செவ்வாய் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு வியாழ பகவான், வியாழக்கிழமை என்பது கடகராசிக்காரர்களுக்கு
வாகனம் வாங்கக்கூடிய உன்னதமான நாள். நாளுக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வந்தாலும் கூட அவர் சரத்திற்கு பாதகத்தன்மையில் இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் யாரோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து, ஒரு ராகு கேது தொடர்பில் இருக்கிறாரா, உங்கள் பேரில் வண்டி இல்லாமல் இருந்தால் நல்லது. ஒரு சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரா, கொஞ்சம் பழைய வண்டியாக இருந்தால் நல்லது. பழைய வண்டினா என்ன அர்த்தம், ஓரளவு கொஞ்சம் ஓட்டின வண்டிகளாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்கு அந்த வாகன யோகமான 4ஆம் அதிபதி திசை நடக்குதோ அவங்க பேரில் வண்டியை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நல்ல தெய்வீகம் பொருந்திய தெய்வ அம்சம் பொருந்திய நிகழ்வுகளுக்கெல்லாம் அந்த வாகனம் கண்டிப்பாக பயன்படும். சுபகாரியங்கள்லாம் அந்த வீட்டில் நிச்சயமாக நடக்கும். சூரிய பகவானுடைய ஆதிக்கம் 4க்கு அதிபதியோடு சேர்ந்துருந்தால் அந்த வண்டி வாங்கின உடனே கவர்மெண்ட் வேலைங்க, அரசு பதவிங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிங்க அப்படின்னா எல்லாரும் போய் வண்டி வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. சூரிய பகவானுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த நேரங்களில் கரெக்டாக வாங்கினா அரசு உயர்வு, அரசு பதவிகள்லாம் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஒரு வண்டி அப்படிங்கிறது உங்கள் வாழ்வியலோடு சம்பந்தது. ஏன்னா வாகனம் என்பது இறைவனுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த திங்கள் பிறை சூடிய சிவபெருமானே நந்தியினுடைய அம்சம் பொருந்திய வாகனத்தை முன்னாடி வச்சிருக்கிறாருன்னா அந்த ராசியில் நீங்கள் பிறந்த உங்களுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு வாகனம் நிற்குதுன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பார்த்து வாங்கினா அதிர்ஷ்டத்தை தாங்க தரும். கடகராசிக்காரங்க ஒரு சில கலர் வந்து எனக்கு ரொம்ப லக்கியான கலராக இருக்குங்க, பர்சனலி எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படின்ட்டு கலர்ஸில் வந்து அவங்களுக்கு இஷ்டமான கலர்ஸில் வந்து வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாகனம் வாங்குறதுக்கு இந்த கலர்ஸுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? அவங்க என்ன நிறங்களில் வாங்கணும் சார்? கலர்ஸை பொறுத்தவரையும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த முத்து வெள்ளை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெண்மை நிறம் என்பது வாகனத்தில் ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம். ஒரு வெண்மையான நிற வாகனம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன அமைதி, செல்வ வளம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறம், ரெட் கலர் அவங்களுக்கு வந்து வாகனத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரெட் ஃபேமிலி எல்லாமே ஒரு மெரூன் கலரு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும். குரு பகவான் வியாழன் அவருடைய அம்சம் இருக்கிறதுனால மஞ்சள் நிறம், கோல்டன் கலர்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் ப்ளூவையும் நீல கலரையும் அவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பகை கிரகமாக வராரு, அப்புறம் எப்படியா ப்ளூவை சேர்த்துக்கிறது அப்படின்னா கருப்பு நிறம், அடர்ந்த கருப்பு நிறம் உங்களுக்கு ஆகாது. ஆனால் ப்ளூ கலரு, பர்பிள் கலர்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். ஏன்னா 4க்கு அதிபதியாக வாகனகாரகனான சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால கடகத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு வாகன காரகனாக வர்றதுனால அந்த ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூலாம் அவர்களுக்கு யோகமான நிறமாக கண்டிப்பாக அமையும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் வந்து வாகனம் வாங்கலான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கலரில் வாங்கிறாதீங்கன்னா என்னென்ன கலர் சொல்லலாம் சார்? கலர்ஸ் நிறையா ஒன்றும் இல்லை. கருப்பு நிறத்தை கடகராசிக்காரர்கள் வாகன விஷயத்தில் தவிர்ப்பது நல்லது. அதுக்கு 4 டயரும் கருப்பாக தான் இருக்குது, சவப்பாய் அடிக்க முடியும் அப்படின்னா அதிகப்படியாக அந்த இரும்பை ஆட்கொள்ளக்கூடிய நிறம், அந்த வாகனத்தில் படர்ந்து இருக்கக்கூடிய நிறம், அதை வந்து கருப்பு கலராக இல்லாமல் இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். ஸோ கலர்ஸ் பார்த்துட்டோம், எந்த நாளில் வாங்கணும்னு பார்த்துட்டோம் சார். எல்லாரும் யோசிக்கிறது அந்த எண்களுக்கும் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வாகன எண் வந்து நிறைய பேர் நம்புவாங்க, அந்த சிங்கிள் டிஜிட்டெல்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான எண்கள் வந்து அமையணும் வாகனம் வாங்கும்போது கடகராசிக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கிள் டிஜிட்னு பார்த்தீங்கன்னா அந்த 6ன்னு ஒரு வண்டியில் இருக்கும், 9ன்னு இருக்கும், 8 தனியாக வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவிஐபி நம்பர் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது, அவங்க சாதாரணமாக இருக்கும்போது ஒரு நம்பரில் வண்டி அமைஞ்சிருக்கும். அது வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விவிஐபி அந்தஸ்து அவங்களுக்கு வந்துடும், பதவி வந்துடும், பணம் வந்துடும், எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி லக்கியாக இருக்கே அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் யார்ட்டையும் வாய் விட்டு சொல்லாமல் இருப்பாங்க. இதுதான் அதிர்ஷ்டத்தினுடைய திறவுகோலை. உங்களுக்கு ஒரு யோகம் வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதக அமைப்பில் குரு நல்லா இருக்கிறாருன்னா குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் யோகம் வருது. செவ்வாய் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சொத்து சில விஷயங்கள், ஒரு 4 சென்டாவது வாங்கிட்டீங்க, ஒரு 1000 சதுரடியாவது வாங்கிட்டீங்க, ஒரு 400 சதுரடியாவது வாங்கிட்டீங்க, யோகம் வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறாருன்னா உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை படித்ததுக்கப்புறம் உங்கள் குடும்ப வாழ்க்கையே மாறிடுச்சு, அந்த குழந்தை வேலைக்கு போயிடுச்சு, நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு. அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வை நல்லா இருந்தால் வாகனம் வாங்கினதுக்கப்புறம் யோகம் வரும். அந்த எண்களும் சாதகமாக இருந்தால் யோகம் 2 மடங்கு ராஜயோகமாக மாறும். அப்போ கடகத்திற்கு அதிர்ஷ்டமான எண் வாகன எண் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் கூட்டு எண்ணை பார்க்குறீங்க. ஆனால் ஒன்றை மறந்துடுறீங்க, நீங்கள் பிறந்த தேதியினுடைய எண் அப்புறம் மாதம் வருடத்தெல்லாம் கூட்டும்போது அதை வந்து உடல் எண், உயிர் எண், விதி எண்கள்னு பிரிச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான எண்களும் உங்களுக்கு ஒத்து வந்தால் தான் இன்னும் பல மடங்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பொதுவாக கடகத்தை ஆளக்கூடிய சந்திர பகவானுக்கு 5 பூர்வ புண்ணிய கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்க எண் 9. நிறைய கடகராசிக்காரங்கள் அந்த 9வது எண் கொண்ட வாகனங்களை வாங்கினதுக்கப்புறம் வளர்ச்சி பாதைக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 குரு பகவானுடைய ஆதிக்க எண், அதுக்கப்புறம் ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்க எண் சொல்லக்கூடிய 2, அதுக்கப்புறம் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய 2 ஆதிக்கம் பெற்றக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்க எண் சொல்லக்கூடிய 1. ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 1, 2, 3, 9
இந்த எண்கள் எல்லாம் இவர்களுக்கு யோகமான எண்கள். 6 என்பது சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்கள் 4ஆம் பாவத்தை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த எண்கள் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கூட்டு எண்களாக வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிறந்த தேதி, அந்த உயிரியன், விதியன் இதெல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எண்கள் இருக்கவே கூடாதுங்க, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் வாகனம் வாங்கும் போதுன்னா கடகராசிக்கு எந்த எண்ணில் இருக்கக்கூடாது? எல்லாத்தையும் கூட்டி வரும்போது 8வது எண் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப துயரம், ரொம்ப கஷ்டம். வண்டி எடுத்துகிட்டு போனாலே கவலையோடு எடுக்கிறது, கவலையோடு திரும்புறது, விபத்துகளோடு வர்றது, அதிக காயங்களோடு வர்றது, மன வருத்தத்தோடு வர்றது, துக்கமான நிகழ்வுகளுக்கு அதிகமாக போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு எண் 8ஆக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது. கடகராசிக்கு ஆகக்கூடிய எண்கள், ஆகாத எண்கள் நம்ம பார்த்தோம். இதில் விடுபட்ட எண்களாக இருக்கக்கூடிய 4, 7, அதாவது ராகு பகவான், கேது பகவானுடைய ஆதிக்க எண்கள்னு சொல்கிறோம். இதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும்? 4வது நம்பருங்கிறது ராகு பகவானுங்க. இந்த ஒரு வண்டி வாங்கினோம்னா இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை கிலோமீட்டர் தான் ஓட்டணும்னு ஒரு விவஸ்தை இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆயில் சர்வீஸ்லாம் மீறி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த 4வது எண் கொண்ட வாகனத்தை பார்த்தீங்கன்னா அதிகமான அலைச்சல், சுற்றுலா போகிறது, சுற்றுன்னு சுற்றுறது, நாய் படாத பாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வண்டியும் படாத பாடுபடும். இவர்களும் அந்த வண்டி எடுத்துகிட்டு சுற்றுன்னு சுற்றுவாங்க. காடு, மலை, அருவி, மலை, கோவில், குளம், சுற்றுலா, இது எல்லாத்துக்கும் சுற்றுல விடக்கூடிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 4வது எண். அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், வெளி மாவட்ட பயணங்கள், தொழில் விருத்தி ஏற்படுவது, தொழிலுக்காக அதிகமாக சுற்றுவது, இந்த எண் வந்து 4. 7வது எண்ணில் ஒரு வண்டி வாங்கி வச்சுருந்தா வண்டி வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்குங்க, தூசி மட்டும் பட்டுருக்குங்க, தொடச்சு பத்திரமா வச்சுக்கிட்டுங்க, வண்டி மேலே நாங்கள் ஏறலைங்க, வண்டியே எங்கள் மேலே ஏறலைங்க, பத்திரமா நின்றுக்கிட்டு இருக்குங்கன்னு பொத்தி வச்சுருந்தா 7வது எண்ணாக அவர்களுக்கு அமையும். சில நேரங்களில் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர எடுத்து ஓட்ட மாட்டாங்க. கடகராசிக்காரங்க இப்போ ஆல்ரெடி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் வச்சிருக்காங்க, நான் புதுசாக பைக் எடுக்க போகிறேங்க, இல்லை பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு தெய்வ வழிபாடு சொல்லுங்கள், என்னுடைய அந்த வாகன யோகம் அமையறதுக்கு நான் எந்த தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம்? நீங்கள் கேட்ட மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த காசு சரியான முறையில் போய் பலன் தராது. அந்த வண்டி வாங்கணும் எடுத்து வச்ச காசு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போகும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆஃபரில் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆடி போய் அப்புறம் ஆவணி வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ வாகன யோகம் என்பது நமக்கு பலமாக இல்லை அப்படின்ற அர்த்தம். சில நேரங்களில் வழியேக்க போய் போகிற போக்கில் அது வாட்டில் போவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, டக்குன்னு ஒரு பணம் அமைஞ்சிரும், வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டிலோட சொல்லியிருக்க மாட்டாங்க, வெளியில் நின்று பார்த்தா புது வண்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதுதான் யோகம்னு சொல்கிறது. அப்போ இவர்களுக்கு திங்கள் கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது, தொடர்ச்சியாக 11 பிரதோஷங்கள் சிவ வழிபாடு செய்யும் பொழுது, பௌர்ணமி காலங்களில் மானுஷீகமாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு வாகன யோகம் என்பது கண்டிப்பாக அமையும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டோம் சார். ஒருவேளை வண்டி எடுத்துட்டாங்க, முதல்ல நான் எந்த தெய்வத்தைங்க வழிபடணும்? எல்லாரும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வச்சிருப்போம். கடகராசிக்காரங்க முதல்ல நீங்கள் குலதெய்வத்துக்கு அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபடணும்? கடகராசிக்காரவங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் இந்த குடும்பத்தோட கல்யாணமாகி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, சொந்தக்காரவங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்றது என்ன, அங்கே தான் பிரச்சனையே வருது. கடகராசிக்காரர்கள் ஒரு வாகனம் வாங்கினதுக்கப்புறம் அந்த வாகனத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல், உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போகாமல் அந்த வண்டியில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுலேயும் சொந்தக்காரங்க கண்ணில் படுற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிங்க, அந்த வண்டியில் நிம்மதியாகவே போயிட்டு வர மாட்டீங்க. அதனால் திருஷ்டி பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வண்டி வாங்கினதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல போங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி வாங்குறதுக்கு துணை புரிந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு கண்டிப்பாக போங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல அனுகூலமான உங்கள் உள்ளூரில் காவல் தெய்வங்களை, எல்லை தெய்வங்களை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லபடியாக திரும்புவீங்க, நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே புதுசாக வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனத்தில் வந்து எலுமிச்சங்கனி இந்த மாதிரி நிறைய தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிரசாதமாக எண்ணி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடகராசிக்காரங்க வாகனம் வாங்கினதுக்கப்புறம் வண்டியில் என்ன வைக்கணுங்க சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் தன்னுடைய ஒவ்வொரு பயணத்தையும் நினைவாக மனதிற்குள்ளே சுமப்பார்கள். ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான புகைப்படங்கள் அந்த வண்டியில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் பேரை எழுதுவாங்க, அல்லது தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை அதில் எழுதுவாங்க. குலதெய்வத்தினுடைய பேர், இஷ்ட தெய்வத்தினுடைய பேர், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாத்தையும் கூட எழுதக்கூடிய அந்த தன்மை கடகராசிக்காரர்கிட்ட இருக்கும். ஏன்னா வாகனம் என்பது தன் குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவர்களுக்கு நாளுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய அம்சம் என்பது வெள்ளியை குறிக்கிறது, லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது. ஒரு நல்ல வெள்ளி நாணயம், ஒரு வெள்ளி காசு, அந்த லக்ஷ்மி படம் போட்ட ஒரு வெள்ளி காசு, அது கிராம் கணக்கில் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி 10 கிராம்லேயே வைக்கலாம், 1 கிராம்லேயே வைக்கலாம் இல்லையா? அதை வண்டியில் நீங்கள் அற்புதமாக மஞ்சள் துணியில் அழகாக முடிந்து ஒரு நல்ல ஒரு தாமரை அதுக்குள்ளே கொஞ்சமாக வாங்கி துளசி கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே வைங்க. உங்கள் வண்டியில் லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும். அதில் உட்காரும் போதே பயணங்கள் சுகமாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வண்டியில் என்ன விஷயம் வைக்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் வச்சிடாதீங்க, இந்த பொருளை வைக்காதீங்க, அது நெகட்டிவாக மாறிடும் உங்களுக்கு அப்படின்னா எந்த பொருள்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய காருங்கிற அந்த வாகனத்தையே பீரோவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள், 3 வருஷமாக தேடக்கூடிய பழைய சார்ஜர்.
ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை பத்திரப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டு அவங்களே தேடி எடுக்க முடியாத அளவுக்கு பத்திரப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் போகும்போது சாப்பிட்டுட்டு போடுற அந்த டிஃபன் பாக்ஸு, கழுவியும் கழுவாமையும் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை வண்டிக்குள்ளே பத்திரமா பல மாதங்களுக்கு கடகராசிக்காரர்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா சுக்கிரனுடைய அம்சம் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வண்டியில் பழைய துணிகளை அதிகமாக குமித்து வைப்பது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வராங்க, ஒரு ட்ரெஸ் மாத்துறாங்க, ஒரு கோயிலுக்கு போனாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் எடுக்காமல் விட்டுறது, அப்படியே அதுக்குள்ளே ஈரத் துணிகளை வைத்திருப்பது கடகராசிக்காரர்களுக்கு சுத்தமாக ஆகாது. அதுக்கப்புறம் வண்டியில் விட்டு இறங்கும் பொழுது கோயிலில் ஒரு செருப்பு காணாமல் போயிருக்கும், காருக்குள்ள ஒரு செருப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒத்த செருப்பை மறந்துடுவாங்க. ஒத்த செருப்போட பல நாள் அந்த வண்டி பல பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்களுடைய வாகனத்தில் ஒத்த செருப்போடு சுத்தவே கூடாது, தனித்த செருப்பு வாகனத்தில் இருக்கவே கூடாது. ஆக கடகத்தை பொறுத்தவரை வாகனம் என்பது லக்ஷ்மி பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் வீட்டினுடைய மகாலட்சுமி அதில் அமரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வாகனத்துக்குள்ள வெள்ளி நாணயமும் குருவினுடைய சந்தனமும் நல்ல நறுமணங்களும் வாசனாதி திரவியங்களும் உங்கள் வாகனத்தில் இருக்கணுமே தவிர பிஞ்ச செருப்பும் பழைய விளக்கமாறும் அதே மாதிரி பல நாள் தேடிக்கிட்டு இருக்கிற சார்ஜரும் வாகனத்துக்குள்ள கண்டிப்பாக இருக்கவே கூடாது. கடகராசிக்காரங்க வாகனம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த முதல் சாவி கொடுத்து வாங்குற விஷயம், அதாவது ஷோரூம்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கையில நான் அந்த சாவி கொடுத்து வாங்கினா என்னோட பயணங்கள் எல்லாமே ரொம்ப அழகா அமையும் அப்படின்னா யார் கையில கொடுத்து வாங்கணும்? நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் சொல்லுவாங்க, அவங்களுடைய முதல் வாகனம் வாங்கும் பொழுது அந்த பணத்தில் அவர்களுடைய தாயாரின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். பணம் மட்டும் இல்லைங்க, அப்பாட்ட எடுத்து சொல்கிறது, அவனுக்கு ஒரு வண்டி வேணுங்க வாங்கி கொடுங்க, எத்தனை நாளுங்க பிள்ளை நடந்தே போவேன், எத்தனை நாளுங்க அடுத்த வண்டியில் ஓசி போவேன், எத்தனை நாளுங்க பஸ்ஸில் போவான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி 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 இந்த பிள்ளை போய் அம்மாட்ட ஐஸ் வச்சு அந்த வண்டியை வாங்கின நினைவுகளோடு இளைஞர்கள். பெண்களை பொறுத்தவரையும் என் புள்ள வண்டி வாங்கி கம்பீரமாக ஓட்டுறதை நான் அழகு பார்க்க வேணாமா, அந்த வண்டிக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து போக வேணாமா அப்படின்னு தாய்மார்கள். ஆக கடகத்தை பொறுத்தவரை மதர் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அம்மாட்ட காலில் விழுந்து அவங்க அம்மாட்ட சாவி கொடுத்து வாங்கிட்டு போனால் மகாலட்சுமி அம்மா தானாக வருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த 4 நட்சத்திரம் நிறங்கள் இதெல்லாமே வாகனம் வாங்குறதுக்கு பார்த்தோம். ஸோ வாகனம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கேட்கக்கூடிய சாங், அதாவது டெய்லியும் பயணிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த பாடலை கேட்டு போங்க, உங்களுக்கு டே பாசிட்டிவாக இருக்கும்னா எந்த பாடல் கேட்கலாம்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சந்திர பகவானுடைய அம்சம் இருக்கிறனால எங்கள் அம்மாவே எனக்கு தாய் தாயா, அதனால் நாங்கள் ரஜினி சாரனுடைய அம்மா என்று அழைக்காத பாட்டை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் சென்டிமெண்ட் ஜாஸ்தி, அந்த தாயினுடைய அம்சம் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க அந்த பயணத்தை கிளம்பும்போது அபிராமி அந்தாதியை கேட்டுட்டு போகிறது நல்லது. தனம் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே, அவருடைய பொற்பாதத்தை பணிந்து அந்த அபிராமி தாயாருடைய பாடலை கேட்டுக்கிட்டே போயிடாம கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா பாதுகாப்பா கடகராசிக்காரர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வண்டி என்பது உங்களை மட்டும் சுமந்து போகல, உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையே அந்த வாகனம் சுமந்து போகுது. சந்தோஷத்தோடு போங்க, நல்ல வண்டியை வாங்குங்க, நல்ல வாழ்க்கையில் மென்மேலும் அபிராமி தாயினுடைய அருளோடு வளர்ந்து வாங்க. வாகனம் வாங்குறதுல இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட ரீதியாக எந்த நாளில் வாங்கணும், எந்த நிறங்களில் வாங்கணும், எந்த எண்கள் கூட்டு எண்கள் அமையணுன்றதை பார்த்தோம். வாகனத்தில் வைக்கக்கூடியது வைக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். கடகராசிக்கு வாகன யோகம் எப்படி இருக்குன்றதை இந்த எபிசோடில் பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி சார். குரு வாழ்க, குருவே துணை.